ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு வெற்றியடைய வாழ்த்தும் டாக்டர் டி.கே. பிரபு டிவிகே, சிவகங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மதுரையில் தாவேகாவோட 2வது மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட லைனாக பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் நின்றுருக்கு. கிட்டத்தட்ட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டப்போ 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ், 100ன்னு ஒரு குத்து மதிப்பாக ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லேருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதோட பாதுகாப்பு பணிகள் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கறதுக்காக தொடர்ந்து ஆனந்தன் சினிமாவோட இணைந்திருங்கள். நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு உங்கள் ஊரில் நடக்குது சார். விஜய் வந்து உங்கள் ஊருக்கு வந்திருக்காரு. என்ன எதிர்பார்க்குறீங்க? எப்படி ரிசீவ் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் ஊருக்கு வந்து ஏன்னா மதுரை மக்கள் எப்போவுமே ஒரு வெல்கமிங்கான இதுவாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இளைய தளபதி எங்கள் மதுரை மண்ணுக்கு வந்து சினிமா ஷூட்டிங்காக வந்த காலம்லாம் வந்திருந்த காலம் ஒரு காலம். அதை வந்து நாங்கள் ஒரு சினிமா ரசிகராக வரவேற்றோம். தற்பொழுது அவங்க வந்து ஒரு அரசியல் இயக்கமாக ஆரம்பித்து இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு முதல் மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் மதுரையில் வந்து அவங்க கால் பதிச்சு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்புலேயே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளும் முழுசாக வெற்றி பெற்று தளபதி அவர்கள் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நாங்கள் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க தான். ஆனால் தொடர்ந்து ஒரு 30 வருடங்களாக எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் தளபதி ஃபேன் தான். இப்போ தளபதி எங்கள் மதுரைக்கு வர்றாரு, சொல்ல வார்த்தை இல்லை, நிறைய எமோஷன்ஸ்லாம் கண்ணாடி கலட்டினா தெரியும், கண் கலங்கியிருக்கு இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது. சுற்றி இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா வர்ற வழியில் எனக்கு தெரிஞ்ச அரசாங்கம் அடக்குமுறை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வாகனங்கள் எதையுமே வந்து முறைப்படி அனுப்பாமல் சுற்றி அனுப்புகிறாங்க. நாங்கள் வந்து இப்போ 2 வீலரில் இருசக்கர வாகனத்தில் வந்துவிட்டோம். அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய நான் லோக்கல் மதுரை தான். அதனால் நாங்கள் சந்து பந்தெல்லாம் சுற்றி எப்படியும் வந்து நடந்து கூட வந்துடுவோம் தளபதிக்காக. இது மாதிரி வெளியூர்லேருந்து தென் மாவட்டங்கள்லேருந்து சேலம் மாவட்டம், கோவை மாவட்டம், தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பகுதியிலேருந்து வர்றாங்க. இவங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ நடக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இந்த பஸ்ஸில் வர்றவங்களை வேணால் தடுக்கலாம். ஆனால் தளபதியோட வெறியர்களை வந்து ட்ரெயினில் வர்றவங்களையும் ஃப்ளைட்டில் வர்றவங்களையும் இவங்க எப்படியும் தடுக்க முடியாது. நடந்து கூட வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தளபதி மேலே எங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பாசம், ஒரு வெறின்னு கூட வச்சுக்கோங்களேன். எங்கள் தளபதி ஆட்சியில் அமர்த்தணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஒரு முழு மனதாக இங்கே வந்து நிற்கிறோம். அது நாளைக்கு கூட்டத்தில் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பிரதிபலிக்கும். சார், நீங்கள் பேசும்போது வார்த்தை சொன்னீங்க, நாங்கள் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு. எதனால் வந்து ஒரு என்ன மாதிரியான அரசியல் சூழல் இப்போ பார்க்குறீங்க? அதுலேருந்து விஜய் எப்படி மாறுபடுறாருன்னு நினைக்கிறேன். தளபதி வந்து பார்த்திங்கன்னா கடந்த சினிமா அவங்க நடித்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா சொல்கிறது தான் செய்வாங்க, செய்கிறது தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் கழுகு கதை காக்கா கதையெல்லாம் சொல்லிவிட்டு வர்றேன்னுவாங்க, அப்புறம் வரமாட்டேன்னு சொல்லி ரசிகர்களை தப்பான வழிக்கு தான் வந்து கொண்டு போய் விட்டுட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பல தலைமுறைகள் முன்னாடி இருக்கக்கூடிய 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பல தலைமுறைகள் கெட்டது காரணமே காக்கா கழுகு கதை சொன்னவர் தான். அவர் வந்து எல்லா வேலையும் பண்ணாரப்போ சிகரெட்டை பிடிச்சாரு, தண்ணி அடித்தார், இளைஞர்களை தவறான பாதை கொண்டு போனார். ஆனால் தளபதி வந்து அப்படி என்றைக்குமே செஞ்சதில்லை. அவங்க நடித்த காலத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி நல்ல விஷயங்களை தான் ஒவ்வொரு திரைப்படத்துலையும் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தளபதி அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சிகரெட் பிடிக்கிற விஷயங்களையும் நிறையா குறைச்சிக்கிட்டாங்க சினிமாக்களில். அது போக பார்த்திங்கன்னா அவங்களோட கொள்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து
திராவிட கட்சின்னு சொல்லி நிறையா பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி வரும்போதே தைரியமாக நாங்கள் தேசிய கொள்கையும் பேசுவோம், திராவிட கொள்கையும் பேசுவோம், பெரியாரோட கொள்கையை ஏற்றுக்குருவோம், கடவுள் மறுப்பு திட்டத்தை நாங்கள் கடவுள் மறுப்புன்ற கொள்கையை நாங்கள் மறுக்கிறோம்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே தளபதி வந்து யாருக்கும் பயப்படாமல் வெளிப்படைத்தன்மையாக தனது மாநாட்டில் வந்து எல்லா விஷயங்களையும் அறிவித்தாங்க. இப்போ நாளைக்கு வந்து நிறையா விஷயங்களை அறிவிக்க தான் போகிறாங்க. நீ தமிழ்நாடே வந்து நாளைக்கு தளபதி வந்து என்ன பேசுவாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு அத்தனை கட்சிக்காரங்களும் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தவங்களும் டிவி முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. என்ன அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நாளைக்கு வந்து அவர் அறிவிக்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் தான் பெரிய கட்சின்னு சொல்கிறவங்களுக்கு பூரா பெரிய ஆப்பாக தான் இருக்கும். ஏன்னா தளபதி சொல்ல மாட்டாங்க, செயல் தான் அவங்களுக்கு எல்லாமே. சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் பார்க்குறீங்களா சார் விஜய் மீது வரக்கூடாது? நிச்சயமாக இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா ட்விட்டரு இந்த மாதிரி ஒரு யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா தளபதியோட மாநாட்டுக்கு வந்து சேர் கொடுக்கலன்னு சொல்லி நிறையா பேர் இன்றைக்கி மதுரையிலேயே நிறையா பேர் பின்வாங்கிட்டாங்க. ஒரு 5 அமைப்புகிட்ட வந்து சேர் கேட்டிருந்தாங்க, ஒரு 4 பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு அமைப்பு தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட்காரங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சேர் வந்து கேரளாலேருந்து கொண்டு வர அளவுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்காக வந்து பற்றாக்குறையாக போச்சு. சாதாரண ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கான சேர் கொடுக்குறாங்க. ஒரு தளபதி ஒரு புதுசாக வந்திருக்காங்க, ஒரு அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வர்றாங்க, சொந்த உழைப்பில் சம்பாரித்த காசை மக்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அவங்க சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து தளபதி வந்து இளைஞர்களை வச்சு நல்வழிப்படுத்தி எல்லாத்துக்கும் வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரத்த தான முகாம் கொடுக்குறாங்க, நோட்டு புத்தகம் கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் வார்டெல்லாம் பார்த்திங்கன்னா வாரம் சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா பால் கொடுக்குறது, முட்டை கொடுக்குறது, இலவச புத்தகம் கொடுக்குறது, இல்லாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ண ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கவங்களே செய்யாதவங்கள ஒரு கட்சியே இல்லாமல் இருக்கிறவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த காக்கா கதை கழுகு கதை சொல்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு ஒரு 10 ரூபா காசு கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா யாருமே கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்போ நம்மளுக்கு நல்லது செய்ய வரவங்க ஒரு ஆட்சியில் இல்லாதவங்க இருக்கும் போதே அவர் வந்து மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காரு. மாணவி அனிதா நீட்டு இறந்தப்போ கூட முதல்ல அவர் தான் போய் தைரியமாக போய் அவங்க வீட்டில் போய் ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்போ கடந்த காலம் நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் நிகழ்வுகளுக்கும் தைரியமாக வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி ஒன்று இருக்கிறவங்க நேற்று முந்தா நாள்லாம் வந்து தளபதியை வந்து ஒரு கூட்டத்தில் வந்து செஞ்சியில் நடந்த கூட்டத்தில் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்றது. நாங்கள் எங்கள் தளபதி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் என் தம்பின்லாம் சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. மைக்கை கையில் எடுக்கவான்னு சொல்லி அதை சொல்லிலாம் ஓட்டு கேட்டாங்க. அவங்க வந்து இப்போ கட்சியை ஆரம்பித்த உடனே அவருக்கு வந்து நம்ம தவறான இல்லை அதாவது பொய் கதையாக சொல்கிறோன்றதை அவங்க இளைஞர்கள் விழிச்சுக்கிட்டாங்க. முழிச்சுக்கிட்டு இப்போ தளபதியை நோக்கி எல்லோரும் வரும்போது அவரோட அந்த ஆத்திரம் தாங்க முடியல. டெய்லி இந்த கூட்டத்தை கூடுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஏதோ ஒன்று எங்கே போனாலும் இலகணேசன் இறப்புக்கு போன இடத்துல கூட தளபதியை தான் விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் யாருன்னா தளபதி தான் அப்படின்றது அவருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால் தளபதி விஜய் வந்து 2026 வந்து சட்டமன்ற தேர்தலில் நின்று பெருவாரியாக ஜெயிக்கணுன்றது இறைவனோட விதி. அவங்க தீர்மானம் பண்ணுது. அதை எந்த மாற்று கட்சினாலும் தீய சக்தினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது நாளைக்கு மாநாட்டிலேயே இந்தியாவில் உலகம் முழுக்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி எங்களை போல் நாங்கள் பக்கத்தில் இருக்கோம், வந்துட்டோம். தமிழ்நாட்டில் வேலை இல்லை, ஒரு சில இது இருந்து தளபதிக்காக வந்துட்டோம். வர முடியாமல் எத்தனையோ லட்சம் பேர் வெளியில் இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தளபதி நாளைக்கு நிறைய பெரிய விஷயம் சொல்லுவாங்க, நாளைக்கு மேடையில் சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். சார் மேடம், நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் பெருவாரியான பெண்களுடைய வாக்குகளை வந்து விஜய் இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் விஜயோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க, என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட? அவர் கண்டிப்பாக பெருவாரியாக ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்து தளபதிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து தளபதி வருவார். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேணும். நாளைக்கு தான் மாநாடு தொடங்குது. இன்றைக்கி வந்ததுக்கான காரணங்கள் என்ன? நாளைக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக வர முடியாதுல்ல, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு, அதனால இன்றைக்கே வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் இப்போ நாளைக்கு வந்து மாநாடு நடக்குது, தாவேக்காவோட 2வது மாநாடு. இன்றைக்கே கிட்டத்தட்ட இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்ததுக்கான காரணங்கள் என்ன? நாங்கள் வந்து நாளைக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்துடலாம், எப்படி இருக்குது, என்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா நாளைக்கு மாநாடா இல்லை இன்றைக்கி மாநாடுன்னே தெரில, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. உங்கள் ஊருக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. விஜய் அவர்கள் மதுரையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்? அடுத்த கள்ளழகர் 2வது இதுதானே எங்கள் ஊர் தானே. தமிழ்நாட்டில் வந்து மதுரை வந்து ஒரு மையமான ஊர். எல்லா மக்களுமே இங்கே வேகமாக திருநெல்வேலியிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் ஒரு 3-4 மணி நேரத்தில் இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம். அதனால் மதுரையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. பிற கட்சிகள் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து தளபதி அவர்கள் செய்வார். இவங்கெல்லாம் இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க, இந்த தப்பெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் வராருன்னா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? இங்கே நடக்கிற ஊழல், லஞ்சம்,
திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்குது. இதெல்லாம் விஜய் வந்தாருன்னா நடக்கும்னு நினைக்கிறோம். எல்லா பேத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். விஜய் அவர்களை சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிறாங்க, அதை பார்க்குறீங்களா? இன்றைக்கி கொண்டு கூட மாநாட்டில் நடந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு வந்து விமர்சிச்சிருக்காங்க. இது இல்லாமல் தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து அவர் நடிகருங்கிறதுனால வெளியில் அவ்வளோ வரமாட்டாரு, பேச மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ நாளைக்கு மாநாட்டில் விஜய் அவர்கள் என்னென்ன மாதிரியான விவகாரங்கள்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இவங்களோட விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு வந்து அண்ணன் வந்து முதல்ல அவர் மேலே இருக்க விமர்சனங்களை பற்றி ஒரு தெளிவாக ஒரு பதில் கொடுப்பாரு. அடுத்து அவருடைய கொள்கைகள், அடுத்து என்ன பண்ண போகிறாரு, 2026 எலெக்ஷனுக்கு எந்த மாதிரி கட்சியை முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுவார். தம்பி, உங்களோட வயசு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து 18. ஓகே, ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறீங்க. ஓட்டர் ஐடிலாம் வந்துருச்சா? ஓகே. ஓ, 18 நடக்குது. எப்போ பண்ண போகிறீங்க? அடுத்த வருஷம் வருதுல எலெக்ஷன்? 2030 பண்ணிடுறேண்ணே. ஆனால் எங்கள் வீட்டில் கன்ஃபார்ம் விஜய்க்கு தான். ஏன்னா எங்கள் அம்மா சரியா விஜய் ரசிகர், கன்ஃபார்ம் விஜய்க்கு தான். இது வந்து என்னதுன்னா, மதுரையில் தான் இதுதான் 2வது அழகர்னு சொல்லுவாங்க. யூடியூப் சேனல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதுதான் 2வது. ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் தானே, இவங்க ஊர் தான் இது. நான் வந்து வேறு ஊர்னா போய் பார்க்க முடியாது. ஏன்னா மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. 2வது மாநாடு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் 12th படிச்சுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க 2வது மாநாடு பாரபத்தியில் நடக்குது, போகும்டான்னாங்க. சரிடா போகும்டா, நான் 2வது மாநாடு கன்ஃபார்ம் வரேன்டா. நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இதில் வந்து ஒரு கட்சியில் ஒரு தொண்டராக இருக்கார். ஃப்ளெக்ஸ்லாம் நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசைனே. இதான் மாநாடு நடக்குது, இன்னைக்கு வந்திருக்கீங்க. எதனால? என்ன ஃபஸ்ட்டு மாநாடுக்கு போனோன்னே விக்ரவாண்டியில் நடக்கும்போது போனோம். அப்போ வந்து பார்க்க முடியல எங்களால். எப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, வெளியே தான் இன்னும் பார்க்க முடியல. அதனால தான் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ நாளைக்கு வர போகிறீங்க? ஆமாம். ஓகே ஓகே. இப்போது விஜய் அவர்கள் வந்து ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2வது ஃபஸ்ட்டு விக்ரவாண்டியில் பண்ணார். மதுரையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? எதனால் இங்கே வராருன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அங்கே வர முடியாமல் சில பேர் நின்றுருப்பாங்கல்ல. அதனால் இங்கே பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்களா, இப்போ இந்த ஏற்பாடுகள்லாம் பார்க்குறீங்க. முதல் மாநாடு நடக்கும்போது ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்தது. இப்போ இந்த பாதுகாப்பு ஏற்பாடுலாம் எப்படி இருக்குது? என்ன மாதிரி? சூப்பராக இருக்குது. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. பேசுகிறவங்க எவ்வளோ நாளும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாமே தரமாக இருக்குண்ணே. உண்மையிலே தளபதி தான். அடுத்து 2026 தளபதி தானே. எனக்கு இன்னும் ஓட்டு போடுறதுக்கு இது இல்லை. 18 வயசு தான் நடக்குது. ஃபஸ்ட்டு ஓட்டு தளபதிக்கு தான். இப்போது நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்களோட மாநாடெல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த மாநாடு வந்து விஜயோட இந்த 2வது மாநாடு வந்து விஜயகாந்த் தேமுதிக மாநாடோட எண்ணிக்கையை பீட் பண்ணுமாங்கிற ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. அது இப்போ வச்சிருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது அது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நிறைய பேர் வருவாங்க. விஜயனுக்கு காசு கொடுக்காம கூட்டம் எவ்வளோ பேர் வராங்க? கன்ஃபார்ம் எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம்னே. இதெல்லாம் எண்ணிக்கே இல்லைண்ணே. எண்ணிக்கே இல்லை. தரமாக இருக்குண்ணே. சத்தியமாக ஸ்பாட்லாம் தரமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் வந்து கடைசியாக ஜனநாயகன் படத்தோட தன்னோட திரைப்பட கெரியரை முடிச்சுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அரசியலோட வருகைனால. இது வந்து உங்களுக்கு வருத்தமாக இருக்கா, இல்லை பரவாயில்ல அவர் அரசியல் விஜய் வந்தால் தானே நாடே உருப்பிடும்? என்னன்னு நீ இப்படி கேட்குறீங்க? விஜய் வந்தால் தான் நாடே உருப்பிடும். ஓகே, இப்போ அதனால அவரோட திரைப்பட கெரியர் முடிக்கிறதுல எந்த வருத்தம் இருக்கு? படம் இல்லையே, படம் பார்க்க முடியாது அப்படின்னு வருத்தம் தான் இருக்குது. ஏன்னா இப்போ மக்களோட மக்களாக சேர போகிறாரு விஜய். அதனால ஒன்றும் செய்ய முடியாது. வர்றதெல்லாம் ஒரு இது தானே. அவர் வராரு, நல்லது தான். நான் கவனித்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து இப்போ பெண்களோட வாக்கை வந்து அதிகமாக வசீகரிக்கிறார். 1-1. ஏன்னா ஃபஸ்ட்டு இது அதுதான் ஒன்று. எதனால் இவ்வளோ நெருக்கமாக உங்களுக்கு விஜய் உணர்றீங்க? சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் ஃபேமிலி எல்லாமே பிடிக்கும். பிள்ளையிலேருந்து குட்டியிலேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவரை பார்த்தாலும் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவர் குணம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு விஜய் அவர்கள் பேசுவார் இல்லையா, அந்த பேச்சிலேருந்து இந்தந்த விஷயங்கள்லாம் விஜய் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்? விஜய் வந்து எப்பயுமே நல்ல விஷயம் தானே பேசுவார். சத்தியமாக அவர்லாம் குறை சொல்ல முடியாது. நல்ல ஒரு அவர்லாம் இல்லை குறை சொல்கிறதுக்குன்ட்டு இல்லை, இந்த விஷயங்களை பற்றிலாம் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு அரசியலில் கவனிக்கிறவங்களாம் கேட்குறேன். கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா பார்க்கணும். அவர் கையெடுத்து பார்ப்பாரு. அதெல்லாம் சொல்லவே வேணாம்னே. விஜய்க்கு தெரியும்னே எது நல்லது எது விஜய்க்கு தெரியும்னே. அதெல்லாம் அவர் பார்த்து பாருனே. வெளியே பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். நமக்கு பிடிச்சா நம்ம செஞ்சுட்டே இருக்கோம்னே. அது விஜய்க்கு தெரியும்னே. யாரும் சொல்ல வேணாம். வரட்டுமானே சார், விஜய் வந்து இப்போது சினிமாலேருந்து அரசியலுக்கு வராரு. விஜய்கிட்ட என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க? குவாலிட்டியான பாலிடிக்ஸ். விஜய் ஆதரிக்கிறீங்களா ஃபேமிலியாகவே?
நல்லது பண்ணால் எல்லாரும் ஆதரிப்போம். நிச்சயமாக. இப்போ நீங்கள் வந்து விஜயகாந்த் மாநாடு வந்து பார்த்துருப்பீங்க சார், கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு அரசியலை கவனிக்கிற வரை கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டிலே பெரிய மாநாடு அதுதாங்கிற மாதிரி. இதை வந்து விஜயோட இந்த மாநாடு வந்து பீட் பண்ண நினைக்கிறீங்க? நிச்சயமாக. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, எத்தனை சதவீதம் வாக்குகள் வந்து ஆரம்பத்தில் வாங்குவாருன்னு அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கெஸ் ஏதாவது? விஜயகாந்த் சார் கம்பேர் பண்ணுறப்போ அவர் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக அரசியலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் 13 சம்திங் எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரியல வந்தார். இவர் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஓட்டை கன்வெர்ட் ஆச்சுன்னா சந்தோஷம். பட் எல்லாமே ஓட்டை கன்வெர்ட் ஆச்சுன்னா அவரோட ஜாஸ்தி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேடம் உங்கள் பேர்? மேடம் என் பேர் யோகேஸ்வரி. நீங்கள் விஜய் ஆதரிக்கிறீங்களா? விஜயோட அரசியல் கண்டிப்பாக. எதனால் மேம்? இப்போ என்ன நடிகராக இருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, எதனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஒரு இது? எல்லாருமே மாற்றம் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். புதுசாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். விஜய்கிட்டேருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இப்போ என்னென்ன இப்போ இருக்கிற அரசியலில் நீங்கள் கவனிச்சிட்டு இருப்பீங்க, அதுலேருந்து இதெல்லாம் விஜய் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்? அப்படி சொல்ல முடியல, எல்லாமே மாற்றமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன இப்போ மதுரைக்கு வந்திருக்காரு, எதனால் மதுரையை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நினச்சிங்க? மக்களை நம்புறாரு, அவ்வளோதான். எல்லா மக்களையும் நம்புறாரு, மதுரை மக்களையும் நம்புறாரு, அவ்வளோதான். மேடம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சௌந்தர்யா அனுப்பானடி. ஆனந்தி அனுப்பானடி. ஓகே, நாளைக்கு விஜய் அவர்களினோட மாநாடு 2வது மாநாடு நடக்கும்போது இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர் எந்த லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறக்காண்டி வந்திருக்கோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து 4 நாளாக வந்துட்டு தான். அப்படிங்களா? ஓகே, நாளைக்கு வரக்கூடிய திட்டம் இருக்கா? இல்லை, சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு வர முடியாதுல்ல, வராட்டினாலும் நாங்கள் டிவியில் பார்க்க தான் செய்வோம். 4 நாளாக வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இங்கே இப்போ எல்லாமே இங்கே கவனிச்சிட்டு இருப்பீங்க, இங்கே பாதுகாப்பு பணிகள் வந்து என்ன 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 அளவில் போயிட்டு இருக்கு? நல்லா பண்ணியிருக்காங்க, நிறையா பாதுகாப்பு. போலீஸ்லேருந்து நம்ம இந்த இவங்க அவங்க பேர் என்ன, இந்த ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே ஓகே தான். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கேயுமே அப்படி பார்த்ததே இல்லை, தண்ணி வசதி தான். ஃபஸ்ட் டைம் அந்த பிடிச்சி வீட்டுக்குன்னா குடிச்ச மணிக்கு இருக்காரு என்னமோ. இப்போ விஜய் அவர்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அரசியல்? நிறையா மாற்றம் எதிர்பார்க்குறோம். கேட்கல. விஜய் கிட்ட இருந்து என்ன மாதிரியான அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? அவர் வரதே பெரிய மாற்றம் தான், வந்தால் நல்லா இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து அவரோட படங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இப்போ இந்த அரசியலுக்காக அவர் இதோட படம் நடிக்க போகிறதில்ல அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு வருத்தமாக இருக்கா, இல்லை அரசியலுக்கு தான் வராரு, நல்லது நடந்தால் ஓகேன்ட்டு சந்தோஷமா இருக்கு? அரசியலுக்கு தானே வரா, நல்லது தான் நடக்க போகுது. இப்போ என்ன வருத்தம் இருக்குது? அரசியல் வரதே பெரிய நடிப்பு தான், அதில் நடித்தாலே பெரிய வெற்றி தான்.